பிஃபோர் ஆஃப்டர் ஃபுட்டேஜ் பாருங்கள். இது என்ன ஒர்க்குன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இது என்னோட அக்கா வசந்தா மேக்கோர்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேஜ் வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ். அதில் அவங்க தான் என்னோட சொந்த அக்கா. அவங்க இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தால நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட நிறைய மனம் விட்டு பேசினேன். நிறைய ஆசைகள் இருக்குது. இது என்ன ஒர்க்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஒர்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரியாது. அவங்க அப்பப்போ இதுக்கு ஹீட் பண்ண, அப்பப்போ இது போட்டாங்க, 2-3 தடவை ஹீட் பண்ணாங்க, அப்படிலாம் நடந்துச்சு. ஸோ எனக்கு அவங்கள பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணுங்கிற ஒரு ஆசை. ஸ்டோரினா என்ன சொல்ல, 36 வயது நிலை ஜோதிகா மேம் மூவியை தான் கரெக்டாக அவங்கள ஸ்டோரியாக கொண்டு வரணும், கரெக்டாக சூட் ஆகும். ரொம்ப ஆசை. நிறைய எதிர்ப்புகளை தாண்டி மேரேஜுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்துட்டு படிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயத்தில், அதுவும் எங்களை மாதிரி வில்லேஜில் இருக்கவங்க ரொம்ப எங்கள் அக்கா படிக்கணும்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகியிருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சு பாருங்கள், தெரியும். பட் அவங்க அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி பியூட்டி பார்லரில் A to Z பியூட்டிஷியன் பற்றி எல்லாமே தெரியும். அதாவது கல்யாண மேக்கப்லேருந்து எல்லாம் பார்ட்டிவேர் மேக்கப்னாலே ஆல் மேக்கப்பும் தெரியும். ஹேரில் வந்துட்டு ஸ்மூத்தனிங், ஸ்ட்ரைட்னிங் எல்லாமே தெரியும். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எல்லாம் தெரிஞ்ச என் அக்கா கிட்ட ஃபஸ்ட்டு ஆக்சசரிஸ் வந்துட்டு நல்ல கம்மி. இன்னொன்று வந்துட்டு நெயில் ஆர்ட்டில் வந்துட்டு பக்கா நம்பர் 1 அவ்வளோ சொல்லலாம். எனக்கு பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என் அக்காவோட ஆசையெல்லாம் ஆசையாகவே கனவு மாதிரியே ஆயிராமல் அவங்களும் வெளியில் வரணும். அவங்களோட ஆசை என்னன்னா, ஒரு பார்லர் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு சின்ன குட்டி ஆசை தான். இல்லை எதுலையாவது ஒரு வேலையாவது கிடைக்கணும். வேலைக்கு போகணுன்னா வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஒரு பார்லரோ இல்லை நிறைய வெளிப்படையாக நிறைய ஒர்க்கு கிடைச்சா ஒர்க் எடுத்து பண்ணினாலோ, அவங்க உண்டான எவ்வளோ ஸ்ட்ரகிள் எடுத்து படிச்சிருக்காங்களோ அதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து இந்த வீடியோஸ் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் கல்யாண மேக்கப் சம்மந்தப்பட்டு எதுக்காக இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக மேக்கப்புக்கு வருவாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறது எல்லாமே அவங்க வீட்டில் வந்துமே பண்ணி தருவாங்க. ஸோ தாராளமாக அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய உமன்ஸ் வந்துட்டு வெளியே வராமல் அவங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. என்னென்னா ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஏன் அக்காவுக்கு இப்போ இருக்கிறது என்னென்னா, மோஸ்ட்லி நம்மளை சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களும் சரி, இன்னொன்று மெயின் ப்ராப்ளம் வந்துட்டு ஃபினான்ஷியல் தான். ஸோ ஃபினான்ஷியல்லாம் ஒரு கடை வைக்கிறதுங்கெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். இதை தாண்டி எப்படி அவங்க வெளியே வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்சது இந்த வீடியோ போட்டு அவங்கள வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.